நம்ம இன்றைக்கி திருப்பதி லட்டு தாங்க செய்ய போகிறோம். அது ஃபஸ்ட்டு 1/2 கப் சீனி எடுத்துக்கலாங்க. 1/2 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு நம்ம கடலை மாவு எடுத்துக்கலாங்க. இந்த கடலை மாவை வந்து இந்த மாதிரி ஜல்லடை வச்சு சலிச்சு எடுத்துக்கலாங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு எடுத்துக்கலாங்க. இதை வந்து நம்ம இப்படி பண்ணையில் நம்ம வெளியில் போகாத மாதிரி இருக்குங்க. மாவு வேஸ்ட் ஆகாமல் இதுக்குள்ளே விழுகும். அதனால் இந்த மெத்தடில் நான் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம வந்து இது பண்ணையில் வந்து இதில் இருக்க டஸ்ட்டு வண்டு எது இருந்தாலும் கொஞ்சம் சுத்தமாக கீழே நைஸான பவுடரை வந்து கீழே விழுகுங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. எதுவும் வந்து டஸ்ட்டு வந்து மேலே நின்றுக்கும். கீழே வந்து மாவு நல்லா பியூராக விழுகுங்க. அதனால் இந்த மாதிரி எடுத்துக்குவோம். இதை கடைசி வரைக்கும் இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. சலிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அடுத்து வந்து நம்ம இதை எடுத்ததுக்கப்புறம் நம்ம பால் ஊற்றிக்கலாங்க. பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். இது எடுத்தாச்சு. அவ்வளோதான். இது தனியாக எடுத்து வச்சுட்டு இது கூட நம்ம பால் ஊற்றிக்கலாங்க. பால் வந்து நல்லா கரைக்கிற அளவுக்கு நம்ம ஊற்றிக்குவோம். இதை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரண்டி விட்டு கிளறிக்கங்க. விஸ்கு வச்சுருந்திங்கனாலும் அதுலேயும் கிளறிக்கலாங்க. நான் ஸ்பூன் வச்சு கிளறிக்கிறேன். கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றியாச்சு. நம்ம அந்த கொஞ்சம் தோசை மாவு பதத்துக்கு வந்து நம்ம கலக்கி எடுத்துக்கணுங்க. தோசை மாவு பதத்துக்கு வந்து நம்ம கலக்கிட்டோம். கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வரும். கீழே விழுகிறப்பே தெரியுதுங்களா? இந்த மாதிரி விழுகுதான். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கடாயில் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதுக்கு வந்து ஜீரா காய்ச்சிரும். அதுக்கு தண்ணி ஊற்றி அடுப்பத்தை வச்சு தண்ணி ஊற்றி கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து 1/2 கிலோ கொஞ்சம் கம்மியாக ஒரு 400 கிராம் அளவுக்கு நம்ம வந்து ஜீனி ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூட வந்து இன்னொரு கடாயில் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். பொரிக்கிற தேவையான நெய். இது வந்து நெய்யில் பொரித்தோம்னா அந்த டேஸ்ட்டு வந்து அதே திருப்பதி டேஸ்ட்டு வந்து நமக்கு எடுத்து கொடுக்கும். அதனால தான் நம்ம நெய்யில் பொரிக்கிறோம். எண்ணெயில் பொரிக்கிறதுனாலும் பொரிச்சுக்கோங்க. அது உங்கள் விருப்பம்தான். நான் வந்து இன்றைக்கி நெய்யில் தாங்க பொரிச்சிருக்கேன். இப்போ நெய்யை வந்து இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கோங்க. உருக்கிடுவோம். நெய்யை வந்து காய்ச்சிக்கணும். அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து சர்க்கரை பாகு வந்து நல்லா கொதிக்குது. இது நல்லா கொதித்து இது வந்து கம்பிப்பதம் வரணும். அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. கம்பிப்பதம் வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை. இங்கிட்டு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா அது எண்ணெய் வந்து நெய் வந்து காஞ்சிட்ருக்குது. நம்ம கம்பிப்பதம் பார்த்துட்ருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் கம்பிப்பதம் வந்துடும். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம பொரிக்க தேவையான இந்த சலடை இந்த மாதிரி வச்சு நம்ம கரண்டி இருந்தாலும் அந்த வச்சு பண்ணிக்கலாம். நான் இந்த மெத்தடில் தாங்க பண்ணிகிட்ருக்கேன். இந்த பூந்தி கரண்டி இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி முத்து முத்தாக தனித்தனியாக விழுகணும். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்குவோம். இதை இது பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கரண்டி விட்டு ஒரு கிளறிக்கலாங்க. இப்படி கொஞ்சம் தூக்கின மாதிரி விட்டிங்கன்னா இந்த முத்து முத்தாக அந்த இது வந்து விழுகும். கரண்டி விட்டு ஒரு கிண்டிக்கோங்க. இது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும்.
இது வந்து நம்ம பொரிக்கிறப்ப கொஞ்சம் ஃப்ளேம் வந்து ஹையாக வச்சுக்கோங்க. இது பொரிஞ்சு வரையில் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமே வச்சுக்கோங்க. கூட குறைய மாற்றி மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா ரொம்ப வச்சிங்கனாலும் கருகி போயிடும். ரொம்ப அளவாக வச்சிங்கனாலும் வேகாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது வந்து நம்ம கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு, ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு, ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது. லைட்டாக கலர் மாறினோடனே, ஓரளவுக்கு மாறினோடனே நம்ம தனியாக எடுத்து ஜீராக்குள்ளே போட்டுடலாம். இப்போ இன்னும் கலர் மாறல, பார்த்தாலே தெரியுங்க. கலர் மாறினோடனே நம்ம எடுத்து போட்டுக்கலாம். கலர் மாறிட்டுருக்குங்க, மாறிடுச்சு. இதை நம்ம எடுத்து நம்ம அந்த ஜீரோ இதில் போட்டுக்கலாங்க. நம்ம ஆல்ரெடி ஜீரோவில் போட்டு வச்சுருக்கோம். இதை நம்ம அதில் போட்டுக்கலாம். இதை ஒரு கிண்டிக்கலாம். எல்லாம் ஜீரோவில் ஊறணும். இந்த பாகில் வந்து நல்லா ஊறிச்சுன்னா நல்லாயிருக்குங்க. நம்ம வந்து பொரித்து எடுத்தாச்சு. எல்லா பூந்திகளையும் பொரித்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொன்று, இந்த பூந்தியை வந்து கொஞ்சம் உடச்சி எடுத்துக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு பாதி மட்டும் நீங்கள் மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அடித்து எடுத்து இதில் கொட்டியாச்சு. கொட்டி இந்த மாதிரி வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஏலக்காய் ஒரு 10-20 ஏலக்காய்ங்க. நீங்கள் ஏலக்காய் அதிகமாக போகிற அளவுக்கு ஃப்ளேவராக இருக்கும். அந்த திருப்பதி டேஸ்ட்டுக்கு வந்து நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் சீனி போட்டு அடித்தோம்னா அந்த ஏலக்காய் நல்லா அரைவிடும். அதுக்காக இந்த மாதிரி போட்டு இதில் கொட்டிக்கலாங்க பூந்தியில். இன்னொரு கடாயில் வந்து நம்ம நெய் விட்டு முந்திரி திராட்சை தாங்க பொரிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு திராட்சை போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. திராட்சை பொரிஞ்சு இந்த மாதிரி புஷ்ஷுன்னு வந்துடும். அதை எடுத்து நம்ம அதுக்குள்ளே பூந்தியில் போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம முந்திரி பருப்பையும் இதே மாதிரி வறுத்தெடுத்து நம்ம பூந்தியில் போட்டுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பூந்தியில் கொட்டிக்கலாம் முந்திரி பருப்பை. ப்ரௌன் கலராக மாறிடுச்சு, அவ்வளோதான். ஆஃப் பண்ணிவிட்டு கொட்டிடலாம். இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கூட நம்ம கொஞ்சம் பச்சை கற்பூரமும் சேர்த்திக்கிறோம். இது நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இதை நம்ம கையால் ஒரு பெனஞ்சு விட்டுக்கலாங்க. இது எல்லா பக்கம் மிக்சிங் ஆகட்டும். அப்புறம் நம்ம வந்து பூந்தி பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க. லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க. நம்ம இந்த மாதிரி கையில் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது லைட்டாக சூடாக இருக்கும்போதே நம்ம பண்ணிடணும். ஆற விட்டு பண்ணோம்னா பிடிக்க வராது. அதனால் நம்ம இப்போவே பண்ணி வச்சிடலாம். பர்ஃபெக்டான நம்ம திருப்பதி லட்டு அதே டேஸ்ட்டு, அதே மாதிரி பண்ணியிருக்கோம். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இதே மாதிரி நம்ம பூந்திகளையும் லட்டாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 6-7 லட்டு அளவுக்கு, பெரிய பெரிய லட்டு அளவுக்கு நமக்கு வந்திருக்குது. நான் கம்மியான ரேஷியோவில் தாங்க பண்ணேன். இந்தளவுக்கு வந்திருக்கு பார்த்துக்கோங்க. இவ்வளோ தான் வந்துருச்சு. நல்லாயிருக்கு, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.